கலெக்டர் சார், ரொம்ப துணிச்சலா இந்த காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நாங்களும் இந்த விஷயத்த துணிஞ்சு எல்லா பத்திரிகையிலும் பப்ளிஷ் பண்ணலாமா சார்? ஏன்னா இது விஐபி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. பொறுத்தது பொறுத்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த விஐபி முஞ்சி சேர்த்து நியூஸ்ல போடலாம். சார், லேபர் மினிஸ்டர் உலகநாதன் கொத்தடிமைகள் சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்களை உடனே வர சொன்னார் சார். எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கா? இல்ல சார், அவருடைய சம்பந்தி எம்எல்ஏ வெடிமுத்து வீட்டுக்கு உங்களை வர சொன்னார் சார். ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் உங்க ஒப்பனை மந்திரி வேலையெல்லாம் போட்டு இங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா உன் மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது. வரேன் தலைவரே. மாமா, உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. குவாரி சீல் வச்சதுல இருந்து 3 நாளா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா யோகியம் பாரு, இதே சாக நான் ஜாஸ்தி ஏத்துவேன். சம்பந்தி ஐபிஎஸ்னா சல்யூட் அடிக்கணும், ஐஏஎஸ்னா ஃபைல் பார்க்கணும். அதை விட்டு இந்த கலெக்டருக்கு ரைட் எல்லாம் போறேன். நீ ஒரு லேபர் மினிஸ்டர், சல்லி பஸ்ல வேலைக்கு வச்சுட்டு என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க? அப்பா, அவர் மேல போலீஸ் கை வச்சா நான் தூக்குல தொங்கிடுவேன். நீ ஏமா தூக்குல தொங்கணும்? ஒரு மந்திரியோட மரும மேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு. நாய் நாய், அந்த கலெக்டர் பையன் தான் தூக்குல தொங்கணும். ஆமா, பத்திரிகையில போட்டோவோட நியூஸ் போட்டேன். இதுக்கு எத்தனை தடவை தூக்குல தொங்குறது பாரு. சார், சம்பந்தி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ, இங்கிலீஷா தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன். அப்புறம் மாறப்பன் கதி தான். யோ, அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹாலில் வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ, இல்லையா வெளியிலயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்கல்ல. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மோட வெயிட் தெரியும். ஃபைல் மட்டும் வேண்டாம். எஸ் சார். ஏய் சார், எஸ்பி அங்க இருப்பான், அவனை மட்டும் வர சொல்லு. சம்பந்தி, அதை எடுத்து ராவா ஒரு அடி அடிச்சுட்டு ஃபைல பாருங்க. அப்பதான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில ஏறும். யோ எஸ்பி, இதுக்கு தான் உன்னை விஜிலன்ஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பியா போட்டதா? நீ கூட இருந்தமா அவன் என் குவாரி ரைட் பண்ணி சீல் வச்சான். நீ என்ன புல்லா பிடிக்கிட்டு இருந்த? ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் அவரு. நீ என்ன சொல்லிருப்பீன்னு எங்களுக்கு தெரியுமியா? கூட மட்டும் சரி செம்ம தண்ணி ஏத்திக்க. நீங்க ஏன் ஐபிஎஸ்சியே கொலைக்கிறீங்க? வெளியில ஐஏஎஸ் நிக்குது இல்ல, கூப்பிட்டு 2 கடி கடிங்க. யோ, எங்க அந்த கலெக்டர்? வெயிட்டிங்ல இருக்கார் சார். வர சொல்லி அவனை. வந்தானா நீங்களே பேசுங்க. வணக்கம் சார். வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. ஏயா, கலெக்டர் தான் கடவுள்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்கார யாருன்னா தெரியுமா? அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி. அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கியே. உன்னை குவாரி தொழிலாளர்களை குத்தடிமையா நடத்துனதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன். எது கொத்தடிமையா? என்னையா உளற நீ? 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமையெல்லாம் போயிருச்சு ஐயா. என்னத்த படிச்ச நீ? ஏதோ கலெக்டரா வந்தியா, ஒழுங்கு மரியாதை வேலையை பார்த்தியா? ஏதோ சீசேப்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன், கொத்தடிமை பிடிக்கிறேன்னு அலையிறிய. என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ மனசுல? தம்பி விடுங்க விடுங்க விடுங்க. அந்த ஃபைல்ல இருந்து எடுத்துக்கோங்க பேப்பரை. நீ என்ன சுத்த புரியாத ஆளா இருக்கிய? டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சுவானியா? நீ என்ன ஆன்டி கம்பெனி வேலை பாக்குற? சரி உடுங்கு சம்பந்தி, இதுக்கு போய் கோவப்பட்டு உடுச்செருப்புனா அப்படித்தான் கடிக்கத்தான் செய்யும். காலில் போட்டு 4 மிதி மிதிச்சோம்னா எல்லாம் சரியாயிரும். நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கி போட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான். உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா. டாய், யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற? நான் மந்திரிங்க மனசுல வச்சுக்கோ. மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா? எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படியை மிதிச்சதில்ல இந்த தமிழ் செல்வன். நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் இங்க வரல. உங்களை தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரியாவும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாய், நீ ரொம்ப பேசுற, பட்டைய கிளப்பிடுவேன். இவனையெல்லாம் நாய சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கணும். டாய், இத பாருங்க, நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன், உட்காந்து கிளிங்க. நீ உன் பொண்டாட்டி, பேரன், குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து கிளிங்க.
கப்பல் விடுங்க, கட்டுமரம் விடுங்க. நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேல இடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பார்த்திருப்பான். ஏயா உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரைனைட் குவாரி அது என்ன விலை? 5 லட்சம் ரூபாய் தலைவரே. அது 1 ஏக்கர். நான் கேக்குறது 50 ஏக்கர். என்ன முழிக்கிற? இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க? நான் இருக்க விட்ட தவிர வேற எதுவுமே இல்ல தலைவரே, என்ன நம்புங்க. ஆ. என்ன அது? யோ, தப்பு பண்ணியா நான் வேண்டான்னு சொல்ல. ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு. ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத. அது புரியுதா? இந்தாங்க சார். சரி, போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு. தலைவரே, இதுல கையெழுத்து போடு. எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒண்ணு விடாம கையெழுத்து போடியா. இந்தா, இதுலயும் கையெழுத்து போடு. ஒரு ராஜினாமா கடிதம். தலைவா, யோ, எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல கையெழுத்து போடு. ஐயா, 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சொன்னாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சது. உங்க மாதிரி அதிகாரிங்க இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்க ஏன் உருவாக்குறாங்க? எங்களை கைது பண்ணுங்க ஐயா. உங்க எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பொது மன்னிப்புக்கு ஏற்பாடு பண்றேன். எங்களுக்கு எதுக்கு ஐயா பொது மன்னிப்பு? எங்க ஆளுங்களை எல்லாரும் நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. இனிமே நாங்க சந்தோஷமா சாக கூட தயாரா இருக்கோம் ஐயா. இந்த ஆயுதத்துக்கு இனிமே வேலை இல்ல. இந்த ஆயுதத்துக்கு இனிமே வேலை இல்ல ஐயா. எஸ்பி சார், இது சர்ச் வாரண்ட், உன் வீட்டை சோதனை போடுறதுக்கு. இது அரெஸ்ட் வாரண்ட், உன் பிள்ளைய கைது பண்றதுக்கு. அத்தை, என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணும் புரியலையம்மா. சேகர் தம்பி, என்னப்பா இதெல்லாம்? யோ, என்னையா சொல்ற? ராஜ்குமார், ப்ளீஸ், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு எஸ்பியா இருக்க? வேலையை விட்டு போயிடு. கலெக்டர்னா எந்த வீட்டுக்கு நுழைஞ்சிருவானா? எங்க அப்பா மாமாவை கீழே இருக்கிறப்ப அதே மீறி அவன் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் கொம்ப முளைச்சிருக்க. தம்பி, முளைக்கிற கொம்பு சீவுறதுதான் கலெக்டரோட வேலை. சார், பெரிய இடம், கொஞ்சம் யோசிச்சு. Do what I say. என்ன வேண்ட அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? தம்பி, மரியாதையா வந்துரு. இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். என் மேல கை வச்சு பாரு நீ. என்ன பாத்துட்டு இருக்கிற? என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா டீசெண்டா கூட்டு போ. எனக்கு சட்டை பிடிச்சி இழுத்து போறேன். டீசன்ஸ பத்தி நீ பேசுறியா? யார் யார்கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சட்டை பிடிச்சி இழுத்து போவியா? இத பார், நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன். கேட்கல அடிச்சு சொல்லுவேன். அதான்டா தமிழ் செல்வேன். டாய், நீ ஆழ்த்தினா மோதிக்கிட்டு இருக்க. இதுக்கு என்னக்கா நீ பதில் சொல்லி தீரணும். என்னைக்கும் இல்ல, இப்பவே சொல்றேன். சிஎம்பிஏ வெங்கட் ஸ்பீக்கிங். சார், நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணணும். இன்னைக்கு மந்திரி கூட அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் அவனை வெளியில விடாம என்ன பண்றீங்க? முதல்ல அவனை வெளியில விடுங்கய்யா. சார், அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் பெயிலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார். மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த கலெக்டர் பெரிய கொம்பனா? நான் சொன்ன சிஎம்ஏ சொன்ன மாதிரி விடு. என் கௌரவத்துக்கும் என் மக பொறுப்புக்கும் வேட்டு வச்சா பாருங்க. அந்த கலெக்டர் பேருக்கு வெடி வைக்கணுமாப்ல. என்ன சம்பந்தி இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டே? யோ, கொஞ்சம் அப்படி இரு. உங்க சொத்தை பறிமுதல் பண்ண சிஎம்முக்கே வெடி வைக்கலான் இருக்கேன். இன்னும் லொகேஷன் தான் முடிவு பண்ணல. அசம்பிளியா அவுட் ஹவுஸா சொல்லுங்க, வச்சிடறேன். பாண்டியா, ஏய் பாண்டி. பாண்டிய நம்ம கட்சிக்கார பையன் கலெக்டர் ஆபீஸ்ல தான் குப்பை ஓடுறேன். என்னது பாத்தியா, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நானும் மந்திரி தாயா. இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ். எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ். ஆர்டிஎக்ஸ் உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன். ஏண்டா, ஐயா கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே? அவங்க காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைல பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிடும். மத்ததெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு நாமளே தெரிஞ்சுக்கணும். அப்படியா?
நம்பிக்கைன்னா சொல்லுங்க, உங்க வண்டியிலேயே வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். வெட்டு நீ யார் மிஞ்சாது. என்னடா வெடிச்சிச்சா? என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா? நீ வேட கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம்பு அடிக்கலையா? சம்பந்தி, இந்த தமிழ் செல்வம் இருக்கிறாரு, அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது. ஃபைலையெல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய 3 மணி வரைக்கும் ஃபைல் பவர் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? டேய் சின்ன பசங்களை போங்க போங்க. விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்னு போச்சு. இல்லைன்னா 4-5 பிறந்திருக்கும்ல. இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலேயே நினைக்கிறேன். நான் பாம்பு அடிக்க கவலைப்பட்டு நீ பெட்ரூம் பத்தி பேசிட்டு இருக்க. அங்கதானே வெடிக்கணும். இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வெடிச்சிருந்தா அப்பாவி 4 பேர் செத்து போயிருவான். அந்த பாவம் நம்மள சேரும். இப்ப கலெக்டரோட வீட்டுல வெடிச்சதுன்னா கலெக்டர் குடும்பமே க்ளோஸ் ஆயிரும். அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும். எம்மடி சின்ன கலெக்டர்மா, ஏய் செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பென்சில் பாக்ஸ் காணும் மம்மி, அதனாலதான் இது மேல ஏறி தேட போறேன். ரொம்ப சமத்து. எங்கேயும் தேட வேண்டாம், இங்கதான் இருக்கு. இந்தா போய் தாத்தா கிட்ட உட்கார்ந்து படி. இன்னைக்கும் ஃபைல் பெட்ரூமுக்கு வந்துருச்சா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொன்னேன். அவருக்கு இதுதான் முக்கியமா தெரியுது. இது வந்துருச்சுல்ல, இனி நம்மள எங்க பார்க்க போறாரு? இது பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஃபைல். இதுல ரொம்ப பேருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அது என்னன்னு சொல்லுங்களேன் பாப்போம். இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். காலையில பிரார்த்தனை கூடத்துக்கு போயிருந்தேன். வேற என்ன முக்கியம்? ஆமா, காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள், நேரு பிறந்த நாள், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாண நாளை மட்டும் மறந்துருங்க. பேசாம இரு. அடுத்த வருஷம் நம்ம கல்யாண நாளை பிரமாதமா கொண்டாடிடுவோம். பாத்திமா, இங்க வா. எனக்கு காலையிலே நீ ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. இதெல்லாம் யாரும் யாருக்கும் ஞாபகப்படுத்த முடியாதுங்க. அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் நம்ம வெட்டிங் டேய நீங்க பிறந்த கிராமத்துல என்ன கூட்டிட்டு போய் கொண்டாடுறேன்னு சொன்னீங்கல்ல, தானே காஷ்மீர் ஊட்டிக்கா கூட்டிட்டு போக சொன்னேன்? உங்க கிராமத்துக்கு தானே கூட்டிட்டு போக சொன்னேன். இத பாருமா, பேபிக்கு எக்ஸாம் முடியட்டும், நானே லீவு போட்டு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ லெக்சரர் தானே, இந்த புக்கை படிச்சு பாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமத்தோட அழகும் இதுல டீட்டெயிலா இருக்கு. ஓ அழகு மாதிரி. ஃபைல் பாக்ஸ் வெடித்து கலெக்டர் அகால மரணம், குடும்பமே க்ளோஸ். வெடிச்சிருச்சா? கலெக்டர் தொலைஞ்சானா? ஆட இல்லையப்பா, அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வராதான்னுதான் நானும் காத்தால இருந்து பாக்குறேன். ஒரு இளவைங்கானா, எருமை செத்து போச்சாமா, அதையும் ஒரு நியூஸ் போட்டுருக்கானுங்க. உங்க மந்திரி மாமனார் போயிட்டாரா? எங்கப்பா போனாரு? அவர் கடி தாங்க முடிய மாட்டேங்குது. ராத்திரி புழுக்கம்னு என் பெட்ரூம்ல வந்து படுத்துட்டாரு. நான் போய் லான்ல படுத்தேன் தெரியுமா? அட உடப்போ, ஒரு ராத்திரியில் இப்ப என்ன இருப்போதே. அது கலெக்டர் அவர் சம்சாரம் ராத்திரி ஃபைல் பார்க்க விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 1000 தான் படிச்சவளா இருந்தாலே அவளும் ஒரு பொம்பளை தானே. எப்படி இருந்தாலும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஃபைல பாப்பான், ஆல் க்ளோஸ் ஆயிடுவேன். நீ எதுக்கு 2 மணி ஏராப்ளான்ல உங்க மாமனாருக்கு ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிரு. ஆமா, ஃபைல்ல கையெழுத்து வாங்கினியா? நான் மறந்துட்டேன். என் பொண்டாட்டி மறக்காம வாங்கிட்டேன். பேசாம உன் பொண்டாட்டி எங்கூட சேர்த்து விட்டுரு. ஹலோ, யாருங்க? உங்க புள்ள பேசுறேன். அடக்கு இருக்கு பேர, நான் தான்டா பேசுறேன். ஆமா, பாத்திமா இருக்கா? அந்த பிள்ளை காலேஜுக்கு போயிருச்சு. பாப்பாவை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நான் இப்பதான் வந்தேன். நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டுல. இல்ல, என் ரூம்ல ஒரு சிகப்பு கலர் பெட்டி இருக்கும், இருக்குதான்னு பாருங்க. ஆம்பே, காலையில வீட்டை கூட்டும் போது கட்டில் கடியில சிகப்பா ஒரு பெட்டி இருந்துச்சு. சரி, இருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றேன் இரு. என்ன பிள்ளை இவன்? இங்க வேற 2 அட்டையை போட்டு விட்டு போயிட்டேன். என்ன பிள்ளை இவன்? ஒருத்தனா எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன். ஏப்ப, அது என்னது கட்டில மேல என்னமோ பேப்பர்ல அட்டை கட்டி 2 போட்டு விட்டு போயிட்டேன். அதையும் எடுத்து அந்த சேப்பு பெட்டிக்குள்ள வச்சு அனுப்பிடுவா. இப்ப ஆபீஸ்ல இருந்து ராமகிருஷ்ணன் ஒரு ஆள் வருவாரு, அவர்கிட்ட இதை கொடுத்து விட்டுருங்க. என்னது கூட்ட போட்டு மேல துணி சுத்தி வச்சிருக்காங்க?